ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறகடை காட்சியில நம்ம எமீனா வந்து அவங்க அம்மாட்ட ஐடியா கேட்டு விஜயாவோட ஓவர் வலிக்கு கஷாயத்த ரெடி பண்ணி குடுக்குறாங்க. உடனே அவங்களுக்கு அது குணமாயிருது. அத வந்து சீதாட்ட அவங்க அம்மா கோயில்ல பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து, நம்ம டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஸ்பாட்ல அம்மாவ கூப்பிட்டுட்டு 2 பேருமே சாமி கும்பிட வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த கோயில்ல வந்து எல்லாமே எனக்கு கத்துப்படி வாங்க நான் உங்கள்ட்ட வந்து அர்ச்சனை பண்றதுக்கு கூட்டு போறேன்ட்டு நேரா கூட்டு போய் ஐயர்ட்ட காமிக்கிறாங்க. அப்ப அர்ச்சனை எல்லாம் நடக்குது. அந்த நேரம் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரா தனியா வந்து நம்ம போலீஸ்காரரு அதாவது சீதா பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு ஓப்பனாவே அவர் பேசிறாரு. அத பார்த்துட்டு சீதா ஷாக்காயிர்றாங்க. இருந்தாலும் அவங்க எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எல்லாம் இருந்தாலும் நான் இதை ஆலோசனை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் அவசரமே இல்ல. நீ மெதுவாவே ஆலோசனை பண்ணி எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு. இதை எங்க அம்மா முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். ஆனா எங்க அம்மா முன்னாடி சொல்லி நீ மறுத்துட்டன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அதனால தான் நான் தனியா சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கறிக்கார மாமா என்ன பண்றாருன்னா, அவங்களோட பையனுக்கு வந்து ஃபர்னிச்சர் எடுக்கிறக்காக அக்கா பையனுக்கு ஃபர்னிச்சர் எடுக்கிறக்காண்டி நேரா வந்து நம்ம ரோஹினிட்டயே கேட்குறாரு. "நீ வந்து கொஞ்சம் விலை குறைச்சு குடும்மா" அப்படின்னு சொல்றாரு. அப்ப முத்துவும், அண்ணாமலையும் அங்க வந்துடுறாங்க. பட் ஆனா வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறனால அவர பத்தி அவங்க எதுவுமே கண்டுக்கிறல. பட் ஃபோன வச்சுட்டு போறாரு. இந்த ஃபோன வந்து ஏன் வச்சுட்டு போறீங்க? இந்த ஃபோன எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. ஆனா முத்து கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து இந்த பணத்த தூக்கிட்டு ஓடுனால வந்து தேடி புடிச்சு போறாரு. போற இடத்துல வந்து அவருக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல நம்ம மனோஜுக்கு கண்ணு வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்க மாரி சொல்றாங்க. அதுலேருந்து அவர் குணமாகி வராரா? ரோஹினி அவர எப்படி நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்